வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. தங்காலை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மன்னார் மக்களை ஏமாற்றிய ஜனாதிபதி அனுர சபையில் கொந்தளித்த செல்வம் எம்பி. அமெரிக்காவில் கால் பதித்தார் ஜனாதிபதி அனுர. முக்கிய நபர்களுடன் பேச்சு ஆரம்பம். முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு. யாழ்ப்பாண கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நிபந்தனைகளுடன் விடுதலை. கொழும்பு மாநகர சபை அலுவலகத்திற்குள் போதைப்பொருள் விற்றவர் கைது. கொழும்பில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண இளைஞனின் வீட்டில் கைக்குண்டு மற்றும் வாள்கள் மீட்பு. யாழ்ப்பாணத்தில் ஆடை அயன் செய்து கொண்டிருந்த இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மகிந்தவை சந்தித்த இந்தியாவின் முக்கிய அதிகாரி. யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் ஒரு நாளில் உயிரிழப்பு. தங்காலை பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட பல மில்லியன் கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கடந்த 21ஆம் திகதி 2 கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் குறித்த போதைப் பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடொன்றிற்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதிரம் மற்றும் கொடல்ல வெள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இரவு அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார். அமெரிக்க நேரப்படி காலை 8:50 மணியளவில் அமெரிக்காவின் ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர். மன்னார் மக்களால் கடந்த 53 நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் காற்றாலை வேலைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர். ஆகவே மன்னார் மக்களின் போராட்டம் பொய்த்திருக்கின்றதா, அவர்களின் வாழ்வுரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றதா, இவ்வாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். 53 நாட்கள் மன்னாரிலே இந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக கொழும்பிலும் மன்னாரிலும் தொடர்ச்சியாக போராட்டத்தை மக்கள் மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே அந்த காற்றலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற உபகரணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை செய்ய தனது ஆணையை இட்டிருக்கிறார். உண்மையிலே எங்களுடைய மன்னார் மக்களுடைய அந்த போராட்டம் பொய்த்திருக்கிறதா, அந்த மன்னார் மக்களுடைய வாழ்வு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா, மன்னார் மக்களுடைய இறையாண்மை பொய்யாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த உயரியல் சபையிலே நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். கடந்த மாதம் 13ஆம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வர மீனவர்களையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 6 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் 7 மீனவர்களையும் விடுவித்து ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் திகதி நெடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட 4 மீனவர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை அலுவலக அறையில் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக மாநகர சபை சாரதி உதவியாளர் ஒருவரே ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடம் இருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விவசாய நிலங்களை திருப்பிக் கொடுக்குமாறு வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னால் முத்துநகர் விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கேணி ஆகிய கமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட
விவசாயிகள் தங்களுக்கான விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்குமாறு கோரி கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்னால் கிண்ணியா கண்டி பிரதான போக்குவரத்து வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று பல்வேறு சுகாதார சீர்கேடுகளால் இயங்கியதன் காரணமாக உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது. குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்ததுடன் பல சுகாதார சீர்கேடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் வழக்கு தொடக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களின் பிரதான சந்தேக நபர் கட்நாயக்க விமான நிலையம் ஊடாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட வேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்றும் 2 வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியை சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு முயன்ற வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்டர் ட்ரக்கை ஜனாதிபதி குமார் திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நியூயோர்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். மாதா கோவில் உடுவில் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த விஷ்ணுராஜ் யதுர்மன் என்ற 21 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் காலை ஆடைகளை அயன் செய்து கொண்டிருந்த போது மின் இணைப்பில் இருந்த கோளாறு காரணமாக மின்சாரம் அவர் மீது தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை உயிரிழந்து பிறந்ததுடன் மற்றைய குழந்தை பிறந்து 45 நிமிடங்களில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோமசுந்தரம் வீதி ஆனைக்கோட்டை பகுதியை சேர்ந்த நிமலராஜ் சாருமதி தம்பதிகளின் குழந்தைகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் உதயன் கமன்பில கைது விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி உதயன் கமன்பிலவை கைது செய்ய முடிவெடுக்கப்பட்டால் அது குறித்து மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உதயன் கம்மன்பில கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறை சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். தங்காலே கார்ஜனில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜா ஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மகிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.